சுவாமிநாதன் அவர்கள் அமர்வுல நேற்றைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு, அதாவது மதுரை மாநகரத்தினுடைய கமிஷனர் அவர்களுடைய பாதுகாப்பு உட்பட 10 பேர் போய் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூர்ல தீபம் ஏற்றுவதற்கான அந்த பணிகளை உடனடியா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு மாலையில மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. ஆனா எல்லாருக்குமே தெரிந்த விஷயம், அங்க நாம போயிருந்தோம். அங்க காவல்துறையை கூட தடுத்தது. காவல்துறை தடுத்து என்ன சொன்னாங்க, அனுமதிக்க முடியாது, நாங்க மேல்முறையீட்டுக்கு போயிருக்கோம் அப்படிலாம் சொன்னோம். நாங்க தொடர்ந்து பக்தர்கள் எல்லாம் அங்க ஒரு மிகப்பெரிய எழுச்சியோட சரணகோஷம் போட்டு கைதானாங்க. இன்றைக்கு அதனுடைய கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட், அதாவது என்ன நடந்தது என்றதை பத்திர ஒரு தகவல் சொல்லணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இதற்கிடையில அரசாங்கம் மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் இப்போ நீதிபதி அவர்கள் உட்கார்ந்த உடனே மேல்முறையீடு போயிருக்கு. ரெண்டாவது, இன்றைக்கு 2 ரிட் அப்ளிகேஷன் வருது. ஒன்று ரிட் அப்பீல் வருது. அதாவது ஒன்று இங்க மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட ஆட்சியருடைய ஒன்று, அதே மாதிரி கோவிலுடைய தரப்புல இன்னொன்று. இந்த 2 அப்பீலும் வருது. மூன்றாவதாக நேற்று முன்தினம் மத்திய காவல் துறையினுடைய CISF அதனுடைய பாதுகாப்போட அங்க தீபத்தூர்ல தீபம் ஏற்றுவதற்கான வேலைகளை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் கேட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை உடனடியாக தயார் செய்யணும். இந்த 3 விஷயங்களும் தயார் செய்து செவ்வாய்க்கிழமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வழக்கானது செவ்வாய்க்கிழமைக்கு மாற்றி வைத்திருப்பது. இப்ப இந்த அடிப்படையில் நாம எல்லாருமே நீதியை மதிக்கக்கூடியவர்கள். சில பேர் வேணா நீதியை கவலைப்பட, சட்டத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. இப்ப சட்டத்தினுடைய ஆட்சி நடக்குதாங்கிறது சந்தேகமாக இருக்கு. அரசியல் அமைப்பினுடைய அதிகாரத்துல நீதித்துறை மிக முக்கியமான ஒரு துறை. ஆனா நீதித்துறைய காலில் போட்டு மிதிக்காத குறையா அவமதித்து, நீதித்துறை தீர்ப்பு கொடுத்தும் கூட முருகபக்தர்களை அவமதித்து இழிவுபடுத்தி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா நாம அப்படி கிடையாது. நாம நீதித்துறையை மதிக்கக்கூடியவர்கள். மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால நாமும் கூட அந்த உச்ச நீதிமன்றத்தில் நாமும் கேவியட் பதிவு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 11 கேவியட் நம்முடைய சார்பாக, அமைப்புகளுடைய சார்பாக, பெட்டிஷன்தாரர்கள் சார்பாக இங்க இருக்கக்கூடிய அண்ணா பரமசிவம் அண்ணா இருக்காங்க, அதுபோக அரசு பாண்டி, ராம ரவிக்குமார், இவங்க எல்லாருடைய சார்பாக கேவியட் ஆனது பதிவு செய்திருக்கு. இப்ப இன்னொரு தகவல், கூடுதல் தகவல், இப்ப வந்த தகவல் என்ன அப்படின்னா, அவசர வழக்காக உச்ச நீதிமன்றம் அதை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. இந்த உச்ச நீதிமன்றம் நீங்க அவசரமா கொண்டு வந்து இது பண்ண முடியாது அந்த அப்பீல, அதனால வழக்கம் போலதான் வரணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை நாங்க என்னன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்து விட்டு இன்றைக்கு மாலையில கொஞ்சம் சில விஷயங்களை முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நாம சில இருந்தாலும் சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்வோம். நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை, நீதிமன்றத்துடைய வார்த்தைகளை சிறமேற்கொண்டு கடைபிடிப்போம். நிச்சயமாக கந்தனுடைய கருணையினால, கந்தனுடைய அருளால கந்தர் மலையில தீபத்துள்ள தீபம் ஏற்றுகின்ற அந்த வைபவம் நடைபெறும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இதுல ஏதாவது டெக்னிக்கலா ஏதாவது சொல்லணும்னா நம்முடைய வழக்கறிஞர்களா இருக்காங்க, ஏதாவது கேட்கணும்னா சொல்லுங்க. நல்லது, வணக்கம்.